வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செவ்வணக்கம் 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 மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் வாழ்நாள் போராளி வாழ்நாள் போராளி வாழ்நாள் போராளி வாழ்நாள் போராளி தோழர் நல்ல கண்ணா அவர்களுக்கு தோழர் நல்ல கண்ணா அவர்களுக்கு தோழர் நல்ல கண்ணா அவர்களுக்கு தோழர் நல்ல கண்ணா அவர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். ஈகல்லி கிராம பஞ்சாயத்து பகுதியிலே அமைந்திருக்கும் இந்திய குடியரசு கட்சியின் சார்பாகவும் டாக்டர் B.R. அம்பேத்கர் சோசியல் செக்குலர் புரோகிரசிவ் போரமின் சார்பாகவும் மற்றும் பொது உடைமை சித்தாந்தத்தை ஏற்று இங்கு சமூக பணியாற்றி வரும் அனைத்து தோழர்களுக்கும் இந்த மாலை வணக்கத்திலே வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு மிக சிறந்த ஒரு சுதந்திர போராளி, தொழிலாளர்களின் பாதுகாவலன், விவசாயிகளின் விசுவாசி. அவர் ஒரு ஆதிக்க வர்க்கத்தை சார்ந்திருந்தாலும் தலிதின மக்களுக்கும் ஜாதியின் வேறுபாடினால் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு போராடியவர். அவர் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை பிரிட்டிஷ் காலத்திலே ஒரு ஜூரியாக இருந்தவர். அவருடைய அண்ணன் சப் கலெக்டராக இருந்தவர். அப்பேற்பட்ட குடும்பத்திலே பிறந்த ஐயா நல்லக்கண்ணா அவர்கள் தனது மாணவர் பருவத்திலே அவர் மகாத்மா காந்தி நடத்திய குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளிவேறு என்ற இயக்கத்திலே சேர்ந்து காங்கிரசிலே போராடி சிறை சென்றவர். உழுபவருக்கே நிலம் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று போராட்டத்திலே சிறை சென்றவர். மற்றும் ஆதிக்க ஜாதியினால் தலித் மக்கள் பாகுபாடின்றி ஒரு டீ கடையிலே டீ கொடுப்பதில்லை. அதற்காகவே அவர்கள் குடும்பம் ஒரு டீ கடையை ஆரம்பித்தார்கள். இப்படியாக அவர் தலித்தின மக்கள் போராட்டத்திற்கும் விவசாய போராட்டத்திலும் தொழிலாளர்களின் போராட்டத்திலும் முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தில் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 23 ஆண்டுகள் சிறையை அனுபவித்தார் அவர் வாழ்நாளிலே. தன்னுடைய 90 வயதிலே கூட அவர் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் போராட்டத்தை ஏறெடுத்தவர் நல்லக்கண்ணா. அவர்கள் 23 ஆண்டு சிறை வாசத்திலே 1.5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை அனுபவித்தாராம். அவர் போராட்டத்திலே கலந்து கொள்வதில்லை. அதனுடைய சீக்ரெட்ஸ் என்ன என்று அவரை சித்திரவதை செய்து கேட்ட போது கூட அவர் ஒத்துக்கவில்லையாம். அவர் மீசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மினியாக பிடிங்கி எடுத்தார்களாம், சுட்டால் சுட்டார்களாம். அப்போது கூட அவர் தளர்வு ஆகவில்லை. அப்பேற்பட்ட ஒரு திட நம்பிக்கையை கொண்டு ஜெர்மானிய புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ், ரஷ்ய புரட்சியாளர் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின் போன்றவர்களின் பொது உடைமை சித்தாந்தத்தை ஏற்று அவர் காங்கிரஸில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்து பணியாற்றியவர். 12 ஆண்டுகள் தமிழக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிலாளர் கட்சியாகவும் தேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராகவும் அவர் செயலாற்றினார்.
வந்த அனைவரும் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மீண்டும் அஞ்சலி செலுத்தி மீண்டும் இந்த நிகழ்வை நாம் தொடருவோம். அனைவரும் 2 நிமிடம் மௌனம் செலுத்திவிட்டு மலரஞ்சலி. இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய எக்ஸிகியூட்டிவ் உறுப்பினரும் ஈகாலி கிராம பஞ்சாயத்து ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் அம்பேத்கர் பிரச்சார சமிதியின் நிறுவன தலைவர் சவிதா என் பாபு அவர்கள் வருகை தந்து வாழ்நாள் போராளிக்கு மலர் அஞ்சலி செய்ய வேண்டும். அப்படியே பீப்பிள் டெவலப்மெண்ட் ட்ரஸ்டினுடைய தலைவர் ஏசு நாகராஜ் அவர்கள், இந்திய குடியரசுக் கட்சியின் ஸ்டாலின் அவர்கள், ரவி அவர்கள், உதயகுமார் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், துரை ராஜேந்திரன் அவர்கள், சாமிதுரை அவர்கள், இந்திய குடியரசுக் கட்சியின் ஆபீஸ் பேரர் இ கிருஷ்ணன் அவர்கள், நாம் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையின் மாநில தலைவர் மற்றும் முன்னாள் பிஎம்எல் தொழிற்சங்கத்தின் காரியதர்சியான மற்றும் சேவ் கேஜப் யுனைடெட் கமிட்டியின் ஆலோசகர் வெற்றிசீலன் அவர்கள், டிஃபென்ஸ் சம்பத் அவர்கள் மலர் அஞ்சலி செய்கின்றார். பிஎம்எல் தமிழ் மன்றத்தின் காரியதர்சியும் பொது உடைமை சித்தாந்தத்தையும் அம்பேத்கரிசத்தையும் ஏற்றுக்கொண்ட பாபா நகரின் தலைவரும் சண்முகம் அவர்கள் மலர் அஞ்சலி செய்தார். பிஎம்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் இசி மெம்பர் உமாவதி அவர்கள் மலர் அஞ்சலி செய்கின்றார். அதோடு அம்பேத்கர் பங்களா செக்ஷன் பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் மலர் அஞ்சலி செய்கின்றார். விருதும் கர்ம வீரர் காமராஜர் விருதும் தமிழகத்தின் உயரிய விருதான தலைசால் விருதையும் பெற்றார். அவர் 80வது வயது பிறந்த நாளிலே அவருக்கு பரிசாக 1 கோடி ரூபாயை அளித்தார்கள். அவர் அந்த 1 கோடி ரூபாயோடு அவரும் சில பணத்தை சேர்த்து அதை மறுபடியும் முதலமைச்சர் நிதிக்கு அளித்து விட்டார். அதை போல் தலைத்தால் தமிழகத்தின் உயர விருது பெற்ற போது அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். அதில் 5 லட்சம் போட்டு அதையும் திருப்பி நிவாரண நிதியாக கொடுத்து விட்டார். அப்பேற்பட்ட வாழ்நாள் போராளி, சுதந்திர போராளி ஐயா நல்ல கண்ணுவை பற்றி நமது இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய கவுன்சில் மெம்பர் துரைராஜன் அவர்கள். இந்திய திருநாட்டிலே கார்ல் மார்க்ஸ், தோழர் லெனின், போன்ற மிகப்பெரிய உடைமை தலைவர்கள், இந்தியாவிலே
அண்ணல் அம்பேத்கர் விருது மாங்கா புள்ளியவங்க கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் விருதை யார் கொடுப்பாங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் சொல்லியபடி வாழ்ந்தவர் நல்ல கண்ணவர். ஆனால் தான் அவருக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது, அகைசால் விருது இப்படியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த விருதையெல்லாம் விட கருணாகரன் சொன்னபடி, கருணாமூர்த்தி சொன்னபடி இன்று இந்தியாவின் முதல் குடிமகன் என்று வைத்து எண்ணப்படக்கூடிய அளவிலே பிரதமர் உட்பட இன்று இந்த தெருவோரத்திலே இருக்கும் நாம் கூட நல்லக்கண் அவர்களை நாம் அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கை. மறைந்த ஐயா நல்லக்கண் அவர்கள் 100 ஆண்டை கடந்து 101வது ஆண்டில் இயற்கையை வெற்றி கொண்டு தனது கடைசி சுவாசத்தை நிறுத்தி கொண்டது ஒரு வகையில் வருத்தமாக இருந்தாலும் அவர் கொண்ட லட்சியத்திற்காக 100 ஆண்டு வாழ்ந்து இந்த லட்சியம் வெற்றி பெற பள்ளி பருவத்தில் இருந்து ஒரு 85-86 ஆண்டுகள் சமூக பணியில் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது நமக்கு ஒரு தமிழரான பிறகு பெரும் மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கின்றது. ஐயா தோழர் நல்லக்கண் வாழ்க்கையை படிப்போமே, ஆனால் அவர் தியாகம், தன்னலமற்ற சேவை, எந்த ஒரு உடைமையும் தனக்கே என்று ஏற்றுக்கொள்ளாதவர், வீழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது பெரும் அக்கறை கொண்டவர். அவர் ஏற்றுக்கொண்ட லட்சியமானது கம்யூனிச சித்தாந்தம். இந்த இந்திய துணை கண்டத்தில் வேறு குறைபாடு அடித்தளமாக கொண்ட அதிகாரமும் ஆட்சி பீடமும் இருக்கின்றதால் அந்த கம்யூனிச சித்தாந்தம் வெற்றி பெறாத ஒரு சூழலில் மக்கள் பல இன்னல் பல சிக்கலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் செய்த தியாகம், அவர் அர்ப்பணித்த விதம், மக்கள் மீதும் சமூகத்தின் மீதும் இயற்கை மீதும் சுற்றுச்சூழல் மீதும் கொண்ட அக்கறையால் ஓரளவுக்கு அந்த சிஸ்டம் மெயின்டைன் ஆகிடுச்சு. நமக்கு பெருமை, அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனால் ஆகையானால் தோழர்களே, மறைந்த தோழர் நல்லக்கண் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பழகிய தத்துவத்தை, லட்சியத்தை நம்ம எல்லோரும் நம்ம லைஃப்ல அடாப்ட் பண்ணிக்கணும். அதை கடத்தினா இந்த சமூகம் ரொம்ப சரியான முறையில் அடாப்ட் பண்ண முடியும். ஆகையினால் அவர் விட்டு சென்ற பணியை, ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை நம்ம ஏற்றுக்கின்னு இந்த சமூகத்துக்கு சிறப்பாக செயல்பட முடியும். இதுக்காக யாரோ ஒருத்தர் வரமாட்டாங்க. இந்த சமூகத்தில் இருக்கிற நம்ம தான் சமூகத்தின் மீதும் மக்கள் மீதும் அக்கறை கொண்டு இந்த மண்ணிற்காகவும் சரியான அரசியல் செய்ய நம்ம பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை மறைந்த தோழர் ஐயா நல்லக்கண் ராஜாஜி அவர்கள் ஐயாவுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்த அதே போன்று டீக்காலி கிராம பஞ்சாயத்து அவரை பற்றி பேச வேண்டும் என்றால், தொழிற்சங்கவாதி, இந்தியாவில் விவசாய சங்கத்தை கட்டிட்டு வரவர், எளிமைக்கு பேர் போனவர், சுயானம் இல்லாத ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் நேற்று இறந்து விட்டார் என்று நினைக்கும் போது அவரோட வாழ்ந்த நிறைய தலைவர்கள், தோழர் ஹர்கிருஷ்ணன் சிங் சுஜித், உபேஷ் குப்தா, பி.டி. ரணதிவே, பாலானந்தன், சூரியநாராயண ராவ், கல்யாண சுந்தரம், இவர்களெல்லாம் பற்றி ஞாபகத்துக்கு
வரும்போது அவரோடு சேர்ந்து இவர் சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணவர். சுதந்திர போராட்டத்தில் வந்து அரெஸ்ட் ஆகும்போது சுதந்திரம் கிடைச்ச பிறகு அவர் ரிலீஸ் ஆனாருங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்ன பண்ணாங்கன்னாக்கா அவரை வந்து வீட்டில் வந்து வெடிகுண்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போறாங்க. பட் வெடிகுண்டு வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போறது கிடையாது. அவர் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு நகத்தைகளை பிடுங்கினாங்க. ஐயா சொன்ன மாதிரி வீசில் இருக்க ஒவ்வொரு மைனவன் பிடுங்கி எடுத்தானுங்க அன்னைக்கு இருந்த ஏகாதிபத்தியம். இந்த டீகாலி கிராம பஞ்சாயத்து பகுதியிலே வசிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகள் அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தவில்லை. ஆனால் 3 மணிக்கு இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் ஆனந்த் அவர்களும் செக்ரட்டரி முருகையன் அவர்களும் டாக்டர் அம்பேத்கர் சோசியல் புரோகிரசிவ் ஃபார்முடைய தலைவர் கருணாமூர்த்தியையும் உபத்தலைவர் அன்பழகனையும் வந்து கலந்தாலோசித்து நாம் செய்ய வேண்டும் என்றார்கள். நாம் செய்வோம் 7 மணிக்கு என்று நாங்கள் குறுகிய காலத்திலே நண்பர்களுக்கு தெரிவித்தோம். ஆனால் ஒரு நேர்மையான கம்யூனிஸ்ட்வாதியாக இந்த பகுதியிலே வாழ்ந்து வரும் மற்றும் கிராம பஞ்சாயத்து உறுப்பினராக இருக்கக்கூடிய பிஎம்எல் தொழிற்சங்கத்திலே எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராக இந்த கணேஷ் அவர்கள் நாம் அழைப்பு விடுக்கவில்லை, இதற்கெல்லாம் அழைப்பு தேவையா என்று அந்த பற்றோடு இங்கு வருகை தந்து மலர் அஞ்சலி செய்தார். அவர் 2 நிமிடம் ஐயாவை பற்றி பேச வேண்டும் என்று தாழ்மையுடன் அழைக்கின்றேன். மறைந்த தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நேற்று 101 வயசு நிறைவு அடைந்த நிலையில் அவர் காலமானார். தோழரை பற்றி பலரும் பல விதத்தில் பேசுகிறோம், அறிந்தவரை பேசுகிறோம், அறியாத விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரலாற்று நாயகன். கம்யூனிஸ்ட் கட்சியில் பணி செய்வது நெருப்பாற்றில் நீந்துவதற்கு சமம். உயிரோடு திரும்ப முடியாது. வாழ்க்கையை தொலைக்க வேண்டும், குடும்பத்தை தொலைக்க வேண்டும், தன்னுடைய சுயநலங்கள் எல்லாருக்கையும் அர்ப்பணிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் எல்லாம் கம்யூனிஸ்ட் ஆக முடியாது. அந்த வகையில் தோழர் நல்லக்கண்ணுடைய வரலாறு, அவர் செய்திருக்கிற தியாகங்கள், அவர் ஆற்றிய செயல்பாடுகள் இன்றைக்கு எல்லோராலும் மதிக்கப்படுகிறது, வணங்கப்படுகிறது, போற்றப்படுகிறது என்றால் அவருடைய வாழ்க்கை சரித்திரமே அந்த மாதிரியான ஒரு நிலையில் பணியாற்றி மாதிரி ஒரு சமுதாய தோழர் இறந்து விட்டார் என்பதை நாங்கள் 3 மணிக்கு தான் அம்பேத்கர் சோசியல் புரோகிரஸ் ஃபவுண்டர் பிரசிடென்ட் கருணாமூர்த்தியை நாடி இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக நாம் ஏன் இவருக்கு ஒரு இரங்கல் நினைவஞ்சலி செலுத்தக்கூடாது என்று முடிவெடுத்தோம். அதற்கு கருணா மறுப்பவே தெரிவிக்கல, செயலாயா அப்படின்ட்டார். ஆனாலும் அவருடைய வரலாறை ஐயா கருணாமூர்த்தி அவர்களும் துரை ராஜேந்திரன் அவர்களும் ஐயா எக்ஸ் மெம்பர் கணேஷ் அவர்களும் கூட்டியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த எல்லோருக்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாகவும் அம்பேத்கர் சோசியல் புரோகிரஸ் அவர்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இரங்கல் கூட்டத்தை